ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபையே. விபத்துகள், நாசமோசங்கள், வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள், பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலே, குறைவுகள், தாட்சிகள், மன போராட்டங்கள் மத்தியிலே நீர் எங்களை காத்து கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் எல்லா ஆண்டு அந்த ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் வலது பக்கத்திலே நீ நிழலாக இருக்கிறீர். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்துவதில் என்ற வார்த்தையின்படியே. ஆனாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன போராட்டங்களும் வியாதிகளும் மரண ஆழிகளும் வந்த போதும் தேவரீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, யெகோவா ஷாሎም, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஒரு சின்ன கூட்டமாக சேர்ந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம், இன்னும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம், இன்னும் அற்புதம் செய்திடுவீர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் மௌனமாக ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பேச முடியல ஆண்டவரே. இருதயத்தில் சஞ்சலங்கள் பெருகி வரும் பொழுது, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது, நிற்க பலனில்லை என்று நினைக்கும் பொழுது வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. ஆனாலும் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் நீர் எங்களுக்கு இருக்கிறேன்.
நிலைமை நன்றாய் அறிந்தவர் இருக்கிறேன். எங்களுக்காக பரிதவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், இயேசு. எங்கள் நிலையை மாற்றி எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இன்றைக்கே செய்யும்படியா உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறோம். உம்மையே நம்பி வருகிறோம், நம்பி இருக்கிறோம். என்னை விட்டு விலகாமல் இருப்பேன்னு சொன்னீரே, கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே, குணமாக்குவேன் என்று சொன்னீரே, பிரசவிக்க பண்ணுவேன்னு சொன்னீரே, வாசலை திறப்பேன்னு சொன்னீரே, உயர்வை கொடுப்பேன்னு சொன்னீரே, ஜெயம் கர்த்தரால் தான் வரும்னு சொன்னீரே. இது எனக்கு லேசான காரியம் சொன்னீரே. நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னீரே. உன் நன்றியுள்ள இருதயத்தோடு இதை சொல்லி ஜெபிக்கிறோம். என் தேவைகளை நீ சந்தித்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிறைய பேரிடத்துல இந்த 40 நாள் குறித்து நான் நேற்றைய தினம் பேசினேன். நிறைய பேருக்கு நான் மெசேஜும் போட்டேன். நிறைய பேர் சொன்னாங்க, முடியுமா அப்படின்லாம் கேட்டாங்க. ஒரு சிலர் நாங்கள் ஏற்கனவே 2 முறை முடித்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. முடியுமா என்று சொன்னவங்களுக்கு என் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், நிச்சயம் முடியும். அதற்கான ஷெடியூலு தான் நான் தயார் பண்ணிட்டேன். அது பிடிஎஃப் வழியிலோ அல்லது கார்டு வடிவிலோ உங்களுக்கு வேணும்னா வந்து சேரும். ஒவ்வொரு நாளைக்கு நாம் எத்தனை அதிகாரங்கள் படிக்க வேணும், ரொம்ப கொஞ்சம் தான் எளிமையாக நம்ம ஈஸியாக படித்து விடலாம். ஒருவேளை ஐயோ எனக்கு பைபிள்லாம் பிரித்து படித்து ட்ராவலில் போகும்போது வெட்கப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ஒரு ஆடியோ பைபிளை மொபைலில் வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் இயர்ஹெட்டில் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களுக்கு அந்த 25 அதிகாரமும் 24 அதிகாரமும் அல்லது நீங்கள் போகிற தூரம் அது உங்கள் காதுகளில் கேட்கும். அதுவும் ஒரு வகையாக நாம் படித்து முடிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். ஸோ அதனால் பல வழிகள் இருக்கிறது. இதை நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை என்கரேஜ் பண்ணுங்கள். எக்ஸாம் இருந்தால் வேணாம், ஆனால் எக்ஸாம்லாம் இல்லைன்னா பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படியாவது அட்லீஸ்ட் நியூ டெஸ்ட்மெண்ட்டாவது நீங்கள் படித்து முடியுங்க, அல்லது அட்லீஸ்ட் காஸ்பலாவது முடியுங்க, அட்லீஸ்ட் சங்கீதமாவது நீங்கள் முடிங்க என்று நீங்கள் சொல்லலாம், அல்லது நீதிமொழிகள் முடிக்க சொல்லலாம். அது வெறும் 31 அதிகாரம் தான் இருக்கும், அதையே முடிக்க நீங்கள் சொல்லலாம். எனவே அதை குறித்து பொருத்தனையோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு ஆவியானவர் வெளிச்சத்திலே விளக்க விரும்புகிறேன். எகிப்தியர் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேல் மக்கள் 430 ஆண்டுகள் இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் அவருடைய கூக்குரலை கேட்டார். அவள் படுகிற உபத்திரவத்தை பார்த்தார். அவளை விடுதலையாக்கும்படி இறங்கி வந்தார். எத்தனை ஆண்டுகள் அவங்க அந்த பாண்டேஜில் இருந்தாங்க தெரியுங்களா? அதுவும் 4 தான் ஆரம்பிக்கும். 430 ஆண்டுகள். எக்ஸோடஸ் 2:40 நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாத்திராகம் 2:40 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை யாத்திராகம் 3:8 நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு மோசே வழியாக வாக்கு கொடுத்து மோசேக்கு துணையாக ஆரோனை நியமித்து அவர்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எகிப்து தேசத்திலிருந்து கானான் போகிறதற்கு நல்ல கவனிங்க. நான் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கிறேன், நான் கொஞ்சம் வாய்ஸ் எனக்கு குறைவா இருக்கு. எகிப்து தேசத்திலிருந்து கானான் போவதற்கு வெறும் 11 நாட்கள் மாத்திரமே ஆகும். நடந்து மெல்லமா அவங்க அத்தனை லட்சம் பேர் கடந்தாலும் 11 நாட்களுக்கு மேலே அது டைம் எடுக்க வாய்ப்பே இல்லை. ஆனாலும் ஏன் கர்த்தர், இந்த கேள்வி உங்களுக்கு உண்டாக வைக்கிறேன், கர்த்தர் 40 ஆண்டுகள்
அவர்களை வனாந்தரத்திலே வைத்து 40 ஆண்டு முடிவிலே ஏன் அவர் கானானுக்குள் கொண்டு போக வேண்டும் என்ற கேள்வியை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அதற்கு விடை எனக்கு தெரியும். முதல்ல அதனுடைய காரணத்தை கவனிக்கலாம். இவங்க செங்கடலை பிரிக்கும் பொழுது, செங்கடல் பிரிந்த பொழுது அவர்கள் வெட்டாந்தரையிலே நடப்பது போல நடந்து அக்கறை பட்டார்கள். பார்வோனின் சேனையை கர்த்தர் கடலிலே கவிழ்த்து போட்டார். அவங்க கண்களிலே அதை பார்த்தாங்க. பாட்டெல்லாம் பாடினாங்க. மீரியாம் கிண்ணறம் எடுத்து வாசித்து பாடின பாடல்லாம் நமக்கு தெரியும். அதன் பிறகு அவங்க வனாந்தரத்தில் பயணம் பண்ணும் பொழுது, தண்ணீர் இல்லாத பொழுது, கொஞ்ச நாட்களிலே மாறா போல கசப்பான தண்ணீர் இருந்த பொழுது என் தேவன் அதை மதுரமாக மாற்றினார். ஒரு மரத்தை, சிலுவை அது அடையாளம், மரத்தை போட்டு மதுரமாக மாற்றினார். அதன் பிறகு கண்மலையிலிருந்து தண்ணீரை வர பண்ணினார். கொஞ்ச நாளைக்கு முன்பாக நாம் பார்த்தோம். 2 முறை, ஒரு முறை பேசின பொழுது, அடித்த பொழுது, இன்னொரு முறை பேச சொன்னார். ஆனால் மோசே அடித்தார். அதுதான் அவர் கானானுக்குள் பிரவேசிக்காதபடிக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது. ஆனாலும் அந்த ஜனங்கள் தாகம் தீர்க்க, குறைந்தது 20 லட்சம் பேர் தாகம் தீர்க்க அந்த கண்மலையிலிருந்து தண்ணீரை வர பண்ணினார். ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் 3 or 4 days தான் அவங்களுக்கு உணவு இருந்திருக்கும். ஒரு 2 நாள் இருந்திருக்கும். ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டாங்க. அவங்க ஒரு பிழிப்பில்லாத அப்பமும் கொண்டு வந்திருப்பாங்க. ஒருவேளை சிலர் கொண்டு வந்திருந்த சாப்பாடை சாப்பிட்டிருப்பாங்க. ஆனாலும் 20 லட்சம் பேருக்கு அது கொள்ளாது. எனவே கர்த்தர் வானத்தின் வாசலை திறந்து அவங்க இதுவரைக்கும் இந்த உலகம் சாப்பிடாத மன்னாவே சாப்பிட்டாங்க. ரொம்ப டேஸ்டாக இருந்தது. ஆரம்பத்தில் ரொம்ப புரிச்சுது அவங்களுக்கு. அதன் பிறகு அது மேலேயும் ஒரு முறுமுறுப்பு, ஒரு சலிப்பு. என்னடா அது மன்னா, நன்றி இல்லாத ஒரு உலகம், நன்றி கெட்ட ஒரு மனுஷங்க. சரி, எங்களுக்கு நாங்கள் எங்கள் எகிப்து தேசத்தில் எங்களுக்கு வெள்ளரி இருந்தது, பூண்டு இருந்தது, கறி சாப்பிட்டோம் அப்படிலாம் சொல்லி புலம்ப ஆரம்பித்த பொழுது கர்த்தர் கீழ்காற்றினாலே காடை அனுப்பினார். இதெல்லாம் ரீசன் இல்லை. இதெல்லாம் ஆரம்பத்தில் சில உணவுக்காக, எப்பவுமே இந்த உணவு தானே இந்த ஃபாஸ்டிங்க்கு மிக முக்கியம். இந்த உணவு நம்ம கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டோம்னா நிச்சயமாகவே நாம மிக சீக்கிரத்தில் அந்த 11 நாட்களுக்குள்ளாக நாம் அடைய வேண்டிய இலக்கை நிச்சயம் அடைய முடியும். 40 நாட்கள் கூட அவசியம் இல்லை. எஸ்தர் 3 நாட்களிலே இலக்கை அடைந்தாங்க. தானியேல் 21 நாட்களிலே இலக்கை அடைந்தாங்க. எஸ்ரா நெகேமியெல்லாம் பார்க்கலாம், ஒரே ஒரு ஜபத்தில் இலக்கை அடைந்தாங்க. நாம சேஃபர் சைடுக்கு 40 நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம். 2 காரியத்தை சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 18 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகும் நம்பர்ஸ் 13:18 நீங்க இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்துக்கோங்க. நிலம் எப்படிப்பட்டது அப்படிலாம் பார்க்க, அந்த விருட்சம் எப்படிப்பட்டது என்று பார்க்க காலேபையும் 12 பேர் யோசுவாவையும் அவர்கள் அனுப்பினார்கள். 25ஆம் வசனத்தில் அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார். நிறைய 40 நாட்கள் வருகிறது. குறைந்தது 400 வருதுன்றாங்க. அதுல மிக முக்கியமாக 150க்கு மேல வருதுன்றாங்க. இப்போ இந்த கானான் தேசத்தை சுற்றி பார்க்கவே அவர்களுக்கு 40 நாட்கள் பிடித்தது. இந்த ஹிஸ்டரிக்குள்ள நான் போக விரும்பல.
உங்களுக்கு நல்லா தெரியும். காலேபு யோசுவாவை தவிர மற்ற 10 பேரும் துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பலசாலிகள், ராட்சதர்கள். அவங்க பயங்கரமா இருக்கிறாங்க. நாம வெட்டி கிளிகளை போல இருக்கிறோம். நாம அங்க போனா நம்ம எல்லாரையும் கொன்றுவாங்க என்ற துர்ச்செய்தியை கொண்டு வந்தார். இவங்க 40 நாள் அந்த தேசத்தை சுற்றி பார்த்து நல்ல பெரிய திராட்சை கொலையை சுமந்து கொண்டு அவங்க மோசே இடத்துல வந்து சொன்னாங்க, அந்த தேசம் நமக்கு கிடைக்கும், அந்த தேசம் நல்ல தேசம், அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசம். இவங்க எல்லாம் அவங்க பலனை பார்த்தாங்க, சரீர பலனை பார்த்தாங்க. அவ்வளோ வெயிட்டு, அவ்வளோ பெரிய பணக்காரன், அவ்வளோ ஆஸ்தி வச்சிருக்கிறான், அவ்வளோ பதவி வச்சிருக்கிறான். நான் இப்போ சொல்றேன், அவ்வளோ பெரிய பதவி வச்சிருக்கிறான், அவ்வளோ பணம் இருக்கு, அவனை எதிர்த்து நம்ம நிற்க முடியாது, பிசாசு எல்லாம் அவனுக்கு ஃப்ரெண்டு அப்படிலாம் நீங்க சொல்லி சிலர் பயப்படுறீங்க. ஆனா யோசுவாவின் கண்களிலும் காலேபின் கண்களிலும் ஒன்று தெளிவாக வெளிப்பட்டது. அது என்ன தெரியுமா? அவங்கள காத்த கர்த்தருடைய நிழல் அது விலகிற்று என்ற ஒரு பார்வை. நல்ல கவனிங்க. அது அந்த அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். 40 நாளில நமக்கு இப்படி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். 10 பேருடைய கண்கள் 40 நாள்ல எதை தான் பார்த்துச்சு? ராட்சதரை பார்த்தது, பயத்தை வர வச்சது, அழிந்து போவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே பிரவாகித்து வந்தது. பயங்கர ஃபார்ட்டிஃபைடு சிட்டியா இருக்கு, நம்மளால உள்ள என்டர் கூட பண்ண முடியாது, இருக்கிற ஜனங்கள்லாம் செத்து போவாங்க, அப்படி எல்லாம் அவங்க சொன்னா. ஆனா இவங்க 2 பேர் மாத்திரம், மோசே கூட இருந்த 2 பேர் மாத்திரம். இன்னைக்கு அநேகர் இந்த உலகத்துல இருக்கலாம், 40 நாள் கூட இருக்கலாம், அல்லது நீங்க வாரந்தோறும் உபவாசம் இருக்கலாம். ஆனால் நீங்க பார்க்கிற பார்வை எப்படி இருக்கிறது? அது காலேபின் பார்வையாகவும் யோசுவாவின் பார்வையாகவும் இருக்கிறதா? பார்த்தவனே சொல்லணும், அவங்கள காத்த நிழல் விலகிட்டு, கர்த்தர் அவங்களை காத்தார், இப்ப அந்த நிழல் விலகிட்டு, இப்ப நாம போய் சுதந்திரிக்கலாம், இது நல்ல டைம் என்று சொன்னாங்க. அந்த வசனத்தை நீங்க எடுத்து தேடி கண்டுபிடிச்சு நீங்க வாசிக்க வேண்டும். அது ரொம்ப நல்ல ஒரு வசனம். ராட்சத பிறவிகள்லாம் இல்லை, நம்ம எல்லாம் அவங்கள நம்ம பிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமா போகலாம் என்று சொல்லி அவர்கள் சொன்னாங்க. அதுல அவங்க சொன்ன வார்த்தை, அது எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அவளோடு கூட போய் வந்த மனிதர்களும் நாம் போய் அந்த ஜனங்களோடு கூட எதிர்த்து நம்மால கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். இது முதல் குறிப்பு. 2வது குறிப்பு என்னன்னா, ஏன் 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்தரத்துல அலைந்து திரிய வேண்டும்? இது வசனம் வருது அடுத்த அதிகாரத்துல, 14ஆம் அதிகாரத்துல. நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. 32ஆம் வசனம், 33ஆம் வசனம். அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீர மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே தரித்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே, நல்ல கவனிங்க, நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாம் நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைகளுக்கு மாறுதலை உணர்வீர்கள். ஒரு நாள் 40 வருஷத்திற்கு சமமாக இருக்கிறது. கவனிச்சிங்களா?
இன்னொரு விஷயத்த சொல்றேன். இந்த 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த மக்கள் ஒருவர் கூட கானானுக்குள் பிரவேசிக்க முடியல. அவங்க இருந்த வனாந்தரத்தில் இருந்த 40 ஆண்டுகளிலே யாரெல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் செத்து போனாங்க. எக்ஸெப்ட் காலேப், யோசுவாவை தவிர. கானானுக்குள் பிரவேசித்தது யார் தெரியுமா? அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மாத்திரமே. ஸோ 40 நாள் மிக 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 முக்கியமான நாட்கள். விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு, புலம்பல் இல்லாம, முறுமுறுப்பு இல்லாம, அந்நிய தேவர்களை வழிபடாம, கோல்டன் காஃப் வழிபடாம, கோல்டன் காஃப் சமயத்தில் 3000 பேரை லேவியர்கள் வெட்டி போட்டாங்க. பிளேகும் வந்தது. உங்களுக்கு தெரியும். நம்ம பிரவேசிக்கணும்னா 40 நாள் நாம அவசியமானதாக இருக்கிறது. நாம் உபவாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இணைந்து அந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல சேரணும்னா இந்த 40 நாள் விட்டா வேற வழியே இல்லை. உங்களுக்கு நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்றேன். அது எப்போ சொல்ல ஆரம்பிச்சனோ அப்போதிலிருந்தே எனக்கு உபத்திரவம் ஸ்டார்ட் ஆச்சு. எனவே இந்த உபத்திரவத்திற்காக நீங்க எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. பர்சனலாக எங்கள் குடும்பத்திற்காக நீங்க ஜெபித்து கொள்ளுங்க. நான் நினைக்கிறேன் பிசாசு இந்த வேதத்தை வாசிக்க விடாதபடிக்கு எத்தனையோ தடைகளை எனக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அது என்னாலே உணர முடிகிறது. அதனால நீங்க தொடர்ந்து வைராக்கியத்தோட இந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த கானானை சுதந்திரித்து கொள்ளக்கூடாது. பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும், மறக்கப்படக்கூடாது என்று நாம் எடுத்து வைக்கிற இந்த முயற்சிக்கு அநேக தடைகள் எனக்கு கொடுக்கிறான். எனவே எனக்காக நீங்க ஜெபித்து கொள்ளுங்க. 40 நாட்கள் மிகவும் அவசியம். ரொம்ப எளிமையா இந்த 40 நாட்களை கழிக்கலாம். ரொம்ப நீங்க டிஸ்ட்ரெஸ் பண்ணிக்கொள்ளாதீங்க. மனசுல ஒரு பெருசா இது ஒரு பெரிய வேலை அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் கையில கொடுத்துட்டா லகுவா ஒரு கூட்ட மக்கள், அது 1000மோ 2000மோ எனக்கு தெரியாது, அது 100ஓ 5ஓ எனக்கு தெரியாது. ஆனா ஒருவர் வேதாகமத்தை முடிச்சாலும் கூட உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும். நான் சொல்றேன், அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற நலவும் விசாலமான தேசம். நீங்க கட்டாத வீட்டுக்குள்ள வாங்கிட்டு போவீங்க. நீங்க யாரோ விளைச்சல் செய்து அந்த அறுவடையை நீங்க அறுப்பீங்க. அந்த கனியை நீங்க புசிப்பீங்க. இலை உதிராத கனியை போல இருப்பீங்க. இப்போவும் யூதர்கள் உலகத்திலேயே மிகுந்த செல்வந்தர்களாக இருப்பதற்கு காரணம் அந்த வம்சத்தில் வந்த அந்த பிள்ளைகளால் தான். எனவே அதை நம்ம கருத்தில் வைத்து நம்முடைய ஆசீர்வாதத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் நம்ம நலத்திற்கு சுகத்திற்காகவும் நம்முடைய ஆஸ்திகளுக்காகவும் நம் வறுமையிலிருந்து விடுபடும்படியாகும், வாதையிலிருந்து நம்மை விடுபடும்படியாகும், போராட்டங்களிலிருந்து முறுமுறுப்புகளிலிருந்து நாம் விடுதலை பெறும்படியாகும் இந்த உபவாச நாட்களை நாம் நியமிப்போம். ஜெபத்தோடு நாம் முடிப்போம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, நீ கொடுத்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். விதைக்கிறவனுடைய விதைய பார்க்கிறேன். எல்லாம் எப்படி விதைக்கிறாங்களோ அதற்கேற்ற பலனை கொடுக்கிறேன். வசனம் விதை, அதை நாங்கள் வாசிக்க தொடங்கின பொழுது 60 100 30 60 100 வாழ்க்கையிலே பலன் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஒருவன் வேதத்தை நேசித்தால் அவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை வாசிக்கும் பொழுதே அந்த வசனத்தினாலே குணமாவீர்கள். 107ஆம் சங்கீதம். வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். வசனம் நமக்கு வாழ்வு தரும். வேதம் தான் நமக்கு வாழ்வு தரும். அந்த மன்னா வேறு யாரும் இல்லை.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை வேறு யாரும் இல்லை, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 1ஆம் அதிகாரத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆண்டவர் இயேசு சொன்னார், நானே அந்த ஜீவ அப்பம். மனுஷன் மாத்திரம் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அவருடைய வார்த்தையை வாசிக்க 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 நாம் பிழைத்து கொண்டே இருப்போம். அழிந்து போக மாட்டோம். வளர்ந்து கொண்டே இருப்போம். தாழ்ந்து போக மாட்டோம். உயர்ந்து கொண்டே இருப்போம். கீழே விழவே விட மாட்டார். வியாதியே வராதபடிக்கு கர்த்தர் வேலியடைத்து காத்து கொள்வார். விபத்துக்கள் வராதபடிக்கு இயேசு பாதுகாத்து கொள்வார். எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்வார். வேதத்தில் இருக்கிற எல்லா உண்மை நிகழ்வுகளையும் நம்ம வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவார். கேளுங்க. அப்படி நிறைவேற்றலன்னா, நான் படித்தேன், ரெபேக்காளுக்கு ஈசா கொடுத்தீங்க, எனக்கு ஏன் கொடுக்கறேன்னு தைரியமாக கேளுங்க. தானியேலுக்கு ஞானத்தை கொடுத்தேன்னு படித்தேன், எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கேளுங்க. பதில் சொல்ல அவர் கடமைப்பட்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக, ஆமீன். காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வருகிற 18ஆம் தேதியிலிருந்து, சாமன் புதன்கிழமையிலிருந்து, நாம ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 24 வசனங்கள் நீங்கள் முதல் நாள் வாசிங்க. நான் உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த PDF அனுப்புகிறேன். தினந்தோறும் நம்ம யூடியூப் சேனலில் அந்த வசனங்கள் என்னன்னு போடுவேன். நீங்கள் அதையும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. நாங்கள் ஃபஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ணிட்டோம், செகண்ட் டே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உற்சாகமாக நம்ம புறப்பட்டு போவோம். நிறைய எளிய முறைகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தொடர்ந்து 1 மணி நேரம் படிக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த 24 அதிகாரங்களையும் 2 அதிகாரமாக, ஒவ்வொரு அதிகாரமாக 24 மணி நேரம் நமக்கு இருக்கு. தூங்குறது 12 மணி நேரம். அந்த 12 மணி நேரத்தில் 2 அதிகாரமாக படித்தா கூட நீங்கள் 24 அதிகாரம் முடித்து விடலாம். அதனால நம்மளை வேகமாக வாசிக்கிற கூட்டம், நம்ம கடன்னு வாசித்தோம்னா அது கிட்ட நம்ம 2 நாள் சேர்த்து கூட வாசிச்சிடலாம், 3 நாள் சேர்த்து வாசிக்கலாம், 1 வாரம் சேர்த்து வாசிக்கலாம். நம்முடைய விருப்பம்தான். 40 நாள் முடிக்கணும்னு அவசியம் இல்லை, 30 நாட்களும் கூட முடிக்கலாம். ஒரு சிஸ்டர் எழுதியிருந்தாங்க, நான் 10 நாளில் முடிச்சேன்னு எழுதியிருந்தாங்க. எவ்வளோ பெரிய வைராக்கியம் இருக்க வேணும்ல. அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹேவ் a nice day. God bless you.